அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். குறிப்பாக நாம் இயேசு செய்த அற்புதங்கள், இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புஸ்தகங்களிலிருந்து இயேசு அற்புதங்கள் செய்தாரே, அந்த சம்பவங்களிலிருந்து இயேசு எப்படி நம்மை விடுவிப்பதற்கு, ரட்சிப்பதற்கு, அற்புதம் செய்வதற்கு, முதலாவதாக இயேசு எப்படி அதிகாரம் நிறைந்தவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். இரண்டாவது சத்தியமாக இயேசு எப்படி நம்மை விடுவிப்பதற்கு, அற்புதம் செய்வதற்கு எப்படி வல்லவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது மூன்றாவதாக இயேசு எப்படி நமக்கு அற்புதம் செய்ய இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஏன் இந்த சத்தியத்தை, இயேசுவை குறித்த அந்த சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம்? இயேசு ஒருவர் தான் நமக்கு விடுதலையும் ரட்சிப்பையும் தர முடியும், அற்புதம் செய்ய முடியும். அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்கிறது? விசுவாசம் உண்டாகிறது. அப்போ விசுவாசம் இருதயத்தில் உண்டாகிவிட்டால் இயேசு அதை தான் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி நாம் இந்த வார்த்தைகளை முதலாவதாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி இயேசு இங்கே சொல்லுகிறார் பாருங்க. அப்போ எப்போ இயேசு என்னை விடுவிப்பதற்கு அதிகாரமுடையவர், வல்லமையுடையவர், இரக்கமுடையவர் என்ற அந்த சத்தியத்தை நான் புரிந்து கொண்டு அதை நான் விசுவாசிக்கும் போது என் வாழ்விலே எப்படிப்பட்ட வேதனையான, கடினமான, கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது பாருங்கள் எளிதாகி விடுகிறது. பாருங்கள், எளிதாய் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். எளிதாய் நாம் கஷ்டத்திலிருந்து விடுதலையை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, அதற்காக தான் இந்த சத்தியங்களை நாம் வேதத்திலிருந்து தியானித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த 2 வாரங்களாக இயேசு இரக்கமுள்ளவர் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, இது மிக மிக முக்கியமான சத்தியம் பாருங்க. ஏன்னா இயேசு அதிகாரமுடையவர், அது அறிந்து கொள்வது முக்கியம்தான். இயேசு வல்லமையுடையவர், அதுவும் முக்கியம்தான். ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வெறும் இயேசு அதிகாரமுடையவர், வல்லமையுடையவராக இருந்தால் மட்டும் போதாது. பாருங்க, அவர் இரக்கமுடையவராகவும் இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஏனென்றால் யோசித்து பாருங்க, நாம் இந்திய தேசத்தில் வாழுகிறோம். நம்மை ஆளுகிற தலைவர்கள் வெறும் அதிகாரம் இருக்குது, அவங்ககிட்ட வல்லமை இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட இரக்கம் இல்லைன்னா அவங்க மக்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? நன்மையே செய்யவே மாட்டாங்க. பாருங்க, அப்போ ஒருவர் இன்னொருத்தருக்கு நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டும் என்றால் அவர் அதிகாரமுடையவராக இருக்கணும், அவர் வல்லமையுடையவராக இருக்கணும். அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவர் இரக்கமுள்ளவராக என்ன செய்யணும்? இருக்கணும். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக இயேசு எப்படி இரக்கமுள்ளவர் என்பதை தியானித்து மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து அந்த கானானிய ஸ்திரீ தன்னோட மகளுக்கு இயேசுனுடைய இரக்கத்தை விசுவாசித்து அற்புதம் பெற்றுக்கொள்ளுகிறாரே, அந்த சம்பவத்திலிருந்து எப்படி இயேசு இரக்கமுள்ளவர் என்ற சத்தியத்தை விசுவாசிக்கும் போது அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கிற, தடைகள் எவ்வளவு வந்தாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பதை நம்பி அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அற்புதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது என்பதை நாம் தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இன்னொரு இயேசு அற்புதம் செய்த சம்பவத்திலிருந்து இயேசு எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை தியானிக்க போகிறோம். அதற்கு நாம் எல்லாரும்
திருப்பிக் கொள்ளலாம். பாருங்கள், நீங்கள் வேத புஸ்தகம் வைத்திருந்தால் மார்க்கு 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் எல்லாரும் செல்வோமா? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான அற்புத சம்பவத்தை எங்கே வாசிக்கிறோம். பாருங்கள். இங்கே ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வருகிறான். முதலாவதாக தேவப்பிள்ளைகளே, இயேசு வாழ்ந்த நாட்களில் இந்த குஷ்டரோகம் எவ்வளவு கொடிய நோய் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க. ஏன்னா அதை புரிந்து கொள்ளும் போது தான் இயேசு இந்த நபர் மேல் எவ்வளவு மனதுருகினார், எந்த அளவுக்கு அவன் மேலே தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பாருங்க. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் வாழுகிற இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் நோய் எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, கொரோனா வைரஸ் நோய் ஒருவரை பாதிக்கும் போது அந்த நபருக்கு ஏற்படுகிற முதல் வேதனையான காரியம் என்ன? அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். மற்ற மனிதர்களிடமிருந்து அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார், தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்படுகிறார். ஏன்னா அந்த நோய் ஒரு தொற்று நோய், டக்குன்னு பரவிடும் சொல்லி அவரை தனிமைப்படுத்துகிறாங்க. தேவ பிள்ளைகளே, இயேசு வாழ்ந்த நாட்களில் குஷ்டரோகம் இப்படிப்பட்ட ஒரு வியாதியாக தான் இருந்தது. பாருங்க. இந்த வியாதி எவ்வளவு கொடூரமான வியாதிங்கிறத புரிந்து கொள்வதற்கு நாம் லேவியராகம புஸ்தகத்துக்கு போக வேண்டும். பாருங்க. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலம் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் பாருங்க, அன்றைக்கு வாழ்ந்த நாட்களில் இந்த குஷ்டரோகத்துக்கு மருந்து கிடையாது, தீர்வு கிடையாது. அதனால இந்த நோயிலிருந்து ஜனக்கூட்டத்தை பாதுகாப்பதற்காக தேவன் மோசேயின் மூலம் கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளையை இஸ்ரேல் ஜனத்திற்கு கொடுத்திருந்தார். பாருங்க. அதை நாம் லேவியராகமும் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். லேவியராகமும் 13ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பாருங்கள். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த இந்த குஷ்டரோகினுடைய வாழ்க்கையின் நிலைமையை குறித்து இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, என்ன நிலைமை, அவனுடைய நிலைமை என்னது பாருங்க. இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த குஷ்டரோக வியாதி உள்ளவன் எப்படி எண்ணப்படுவானா? தீட்டுள்ளவனாக எண்ணப்படுவானா? தீட்டுள்ளவன் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம ஊரில் பாருங்க, யாராவது குடும்பத்தில் ஒரே வியாதி பிடித்தவர்களாய், ஒரே வியாதினால் மிகுந்த வேதனைப்பட்டு அதனால் குடும்பத்துக்கும் ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குறவர்களாக ஒருத்தர் இருந்தார்னா அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்க அந்த நபரை, அந்த வியாதி உள்ள நபரை எப்படி திட்டுவாங்க? சரி, இந்த சபிக்கப்பட்டவங்க போய் என் குடும்பத்தில் பிறந்திருக்கான் பாரு, இவனால் நம்ம குடும்பமே பாழா போச்சே, இப்படி என்று சொல்லி அந்த வியாதிப்பட்ட மனிதனை தீட்டாக அவர்கள் என்ன செய்வார்கள்? எண்ணுவார்கள். நம்ம எல்லாரும் இதை கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே தான் இங்கே வேதம் சொல்லுது. பாருங்க, இயேசுவின் நாட்களிலே குஷ்டரோகம் உள்ளவர்கள் எப்படியாக கருதப்பட்டார்களா? அவர்கள் தீட்டுள்ளவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். ஆதலால் பாருங்கள், அவர்களுடைய குடியிருப்பு எப்படி இருந்துச்சா?
பாளையத்துக்கு வெளியே, பட்டணத்துக்கு வெளியே, கிராமத்துக்கு வெளியே பாருங்க இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தனி இடத்த வச்சிருப்பாங்களாம் பாருங்க. அங்கேதான் இந்த குஷ்டரோகிகள் என்ன செய்யணும், வாழ வேண்டும் பாருங்க. ஒருவேளை இந்த குஷ்டரோகிகள் எங்கேயோ ஒரு இடத்துல ரோட்டில் நடந்து போகிறாங்க, திடீர்னு எதிரில் யாராவது வரதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா உடனே இந்த குஷ்டரோகி என்ன செய்யணுமா, ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி கத்தணுமா. ஏன்னா அந்த நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நபர் இந்த குஷ்டரோகி பக்கத்தில் வந்தால் அவருக்கும் இந்த நோய் என்ன செய்திடும், பரவிடும். அப்போ இந்த நோய் பரவலை தடுப்பதற்காக இந்த குஷ்டரோக வியாதியில் பாதிக்கப்பட்டவன் என்ன செய்யணுமா, அவன் வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் அவன் இருந்து தன் தாடியை மூடிக்கொண்டு அவன் என்ன பண்ணணுமா, நான் தீட்டுன்னு சொல்லி கத்தன்மா பாருங்க. எவ்வளோ ஒரு கொடூரம் பாருங்க. ஏற்கனவே இவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கான். பாளையத்துக்கு புறம்பே இவனோட குடியிருப்பு மக்களுடைய வாழுகிற அந்த இடத்துலேருந்து புறம்பே தள்ளப்பட்டவனாக இருக்கிறான். ஏற்கனவே இவன் தீட்டாதான் எண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதை இன்னும் பெரிதாக்கும் விதமாக யாராவது எதிரில் வந்துட்டாங்கன்னா தான் தீட்டுள்ளவன், தான் இந்த குஷ்டரோக வியாதினால் பாதிக்கப்பட்டவன் என்பதை அடையாளப்படுத்தி கொள்ளும்படி தீட்டுன்னு என்ன செய்யணுமா, கத்தன்மா பாருங்க. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளை. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் இந்த குஷ்டரோகி இயேசுவை வந்து சந்திக்கிறான். எவ்வளோ ஒரு வேதனையான நிலைமை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வேதனையான நிலைமையை தான் அநேகர் பாருங்க இந்த கொரோனா வியாதியினால் ஒருவேளை ஒருத்தர் பாதிக்கப்படும் போது அந்த வியாதியினால் உண்டாகிற வேதனை அது ஒரு வேதனை. ஆனால் அதுக்கு மேலே வேதனை என்ன, அவர்கள் குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். மன ரீதியாக இவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாருங்க. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வியாதிகள் உலகத்திலே பரவி மக்களை பாதிக்கும் போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த குஷ்டரோகி அறிந்தவனா இயேசுவினிடத்தில் வருகிறான் பாருங்க. அது என்னது, இது இயேசு இரக்கமுள்ளவர், அவர் என்னை இந்த வேதனையான நிலைமையிலிருந்து என்னை குணமாக்குவார் என்று சொல்லி இவன் கேள்விப்பட்டு இயேசுவின் இரக்கத்தை நம்பி வருகிறான் பாருங்க. வந்து என்ன செய்கிறான் பாருங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம் பாருங்க. அங்கே மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் இந்த குஷ்டரோகி பாருங்கள் வந்து பாருங்கள், இவன் முழங்கால் படியிட்டு பாருங்கள் இயேசு முன்னாடி தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்தி ஒரு ஆண்டவரே என்று கூப்பிட்டு பாருங்கள் அவன் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்குது. ஆனாலும் இவன் ஒரு தீட்டுள்ளவனாக இவன் வாழ்க்கை இருக்கிறபடினால் இயேசு இவனை சுகமாக்குவாரா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பாருங்க. அதனால ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு கேட்குறான். அந்த வேளையில் இயேசு இந்த குஷ்டரோகி வாழ்க்கையில நடக்காத ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. என்ன செய்கிறார்? மார்க்கு 1ஆம் அதிகாரம் 41வது வசனம் பாருங்க. இயேசு இங்க சொல்லுகிறார் பாருங்க. இயேசு மனதுருகுகிறார். இவன் மேல் மனம் இறங்குகிறார் பாருங்க. இவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். இறங்கி என்ன செய்கிறாரா? கையை நீட்டி அவனை தொட்டார்னு வேதம் சொல்லுது. ஆச்சரியமான காரியம் தேவ பிள்ளைகளே. பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த குஷ்டரோகம் உள்ளவங்கள யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ஏன்னா இது ஒரு தொற்று வியாதி. தொடுறவங்களும் தீட்டுள்ளவர்களாக மாறிடுவாங்க. இந்த வியாதியினால் சபிக்கப்பட்டவர்களாக மாறிடுவாங்க. இந்த வியாதி அவங்களுக்கு வந்துடும். அப்போ யாரும் இந்த குஷ்டரோகியை தொட்டதே அவனுக்கு இந்த வியாதி வந்ததுக்கப்புறம் யாரும் அவன் கையை தொட்டதே கிடையாது. ஆனா இயேசு ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். இயேசு மனதுருகி அவன் கையை தொடுகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளை. தொடுகிறார். ஏன் தொடுகிறார் தேவ பிள்ளைகளே? அதனுடைய காரணத்தை நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்களில் இதே சம்பவம் இங்கே மத்தேயு அதிகாரத்திலையும் வருது பாருங்க. வரும்போது இயேசு ஏன்
இந்த குஷ்டரோகியினுடைய கையை தொடுறாருங்கிற காரணத்தை அங்கே மத்தேயு சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அதை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. வாசிக்கிறேன் உங்களுக்கு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்தாமே, அதாவது இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தேவ பிள்ளைகளே, ஏன் இயேசு இந்த குஷ்டரோகியை தொடுறாரு? எப்படி இயேசுவால தொட முடிஞ்சது? தொட்ட உடனே ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்குது. என்ன நடக்குது? இயேசு தொட்டு அவனை பார்த்து சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே வேதம் சொல்லுது, இயேசு தீட்டுப்படலை, ஆனா இயேசுவினுடைய பரிசுத்தம் அந்த தீட்டுள்ள மனிதன் மேல் பாய்ந்து, இயேசுனுடைய வல்லமாய் அந்த குஷ்டரோகி மேல் பாய்ந்து அவன் சுத்தமானான். குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான் என்று வாசிக்கிறோம் பாருங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? ஏன் இதை இயேசு செய்தார்? அதுக்கு காரணத்தை தான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் மத்தேயு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம ஏற்கனவே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம். இயேசு எப்படி சிலுவையிலே நமக்காய் எவ்வளோ பாடுபட்டார் என்பதை அங்கே வேதவசனம் சொல்லுது. குறிப்பாக ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று அங்கே சொல்லுகிறது. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே என்ன சொல்றாரு? இயேசு நம்முடைய பாவங்களை தன்மேல் சிலுவையில் சுமந்த போது என்ன செய்தாரா? அவர் நம்முடைய பாவங்களினால் உண்டான பாடுகளையும் அதனால் உண்டான துக்கத்தையும் என்ன செய்தாரா? சுமந்தாரா. ஆனா அந்த வசனத்துக்குரிய இன்னொரு தெளிவான அர்த்தத்தை இங்கே மத்தேயு ஆசிரியர் என்ன செய்யறார்? கொடுக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? இயேசு வெறும் நம்முடைய பாவங்களினால் உண்டான பாடுகளை துக்கங்களை மட்டும் சுமக்கலையா, இயேசு என்ன செய்தாரா? அவர்தாமே, இயேசுதாமே நம்முடைய, மத்தேயு 8:17 சொல்றாரு, இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையும் என்ன செய்தாரா? சுமந்தாராம். தேவ பிள்ளைகளே, அதாவது மனிதன் பாவத்தினால் உண்டான சகல வியாதிகளையும் பலவீனங்களையும் நோய்களையும் இயேசு தன்மேல் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, ஏற்றுக்கொண்டு என்ன செய்த ஏற்றுக்கொண்டபடியினால் சிலுவையிலே இயேசுவுக்கு என்ன ஆயிற்று? அதை நாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தேவ பிள்ளைகளே, சிலுவையிலே இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்த போது என்ன ஆயிற்றா? வேதம் இங்கே சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காய் சாபமானார். சாபமாகி என்று சொல்லுகிறது பாருங்க. பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வியாதியினால் உண்டான சகல சாபத்தையும் தன் மேல் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சாபமானார். எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே? இந்த அன்பின் நிமித்தமாக தான் இயேசு பாருங்க அந்த குஷ்டரோகியை தொடராரு. தொடரும்போது என்ன சொல்றாரு அந்த குஷ்டரோகியை பார்த்து? என் அருமை மகனே, நீ தீட்டுள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ பயப்படாத, உன் தீட்டு நீங்கும்படிதான் நான் உன்னுடைய தீட்டை உன்னுடைய சாபத்தை சிலுவையிலே சுமந்தேன் என்று சொல்லி அவர் அந்த குஷ்டரோகி மேல் மனதுருகி அவனை தொடுகிறார் பாருங்க. ஏன் தொடுறாரு? ஏன்னா இயேசு அவனுடைய குஷ்டரோகத்தை சிலுவையில சுமந்து சாபமாகிட்டாரு. இப்பொழுது அவருடைய தழும்புகளால் உண்டான சுகத்தை இந்த குஷ்டரோகிக்கு இயேசு என்ன செய்கிறார்? தருகிறார். தர்றதுனால தான் சொல்றாரு, என் மகனே, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொல்லுகிறாரு. வேதம் எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறது பாருங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரத்துக்கு
மறுபடியும் நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்துக்கு மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். வாசிக்கிறேன். 41, 42 வேதம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே, இயேசு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அவன் சுத்தமானான். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை உங்களுக்கு அறிந்த யாராவது ஒருவர் இந்த குஷ்டரோகியை போல ஒரு தீட்டுள்ள வாழ்க்கை வாழுகிற யாராவது ஒருவர் அறிந்திருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இப்படி இருக்கிறார்களா? அல்லது நீங்களே ஒருவேளை இப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை உங்கள் உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே என் மேல் மனம் இறங்கி என்னுடைய இந்த வேதனை நிறைந்த வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவீரா? உமக்கு சித்தம் உண்டா என்று சொல்லி நீங்கள் கதறிக்கொண்டிருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறது இதுதான். அந்த குஷ்டரோகியை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு இப்படி சொல்லுகிறார். எங்கிருந்து சொல்லுகிறார்? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பும்போது அங்கே இயேசு பாருங்கள், இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்து சொன்ன வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால், இப்பொழுது நல்ல செய்தியை கவனிங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உன்னுடைய சாபத்தை நீக்குகிற பரிகாரியை கர்த்தர் நானே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பாருங்கள், பாரம்பரிய சில சாபத்தினால் ஒருவேளை கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, அப்பா தாத்தா ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிருப்பாரு, அதே மாதிரி மகனும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பாரு. அதனால பிள்ளைக்கு பயம், நானும் ஹார்ட் அட்டாக்ல மரித்து போயிடுவேனோ, இந்த பரம்பரை சாபம் என்னையும் பாதிச்சிருமோ, இந்த சாபத்திலிருந்து எங்கள் குடும்பத்துக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து யாரா? அவர்தான் உங்களை உங்களுடைய சாபத்தினின்று குணமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களை குணமாக்குகிற, சாபத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற பரிகாரியாகிய கர்த்தராய் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே இந்த வேத வசனங்களின் மூலம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி அந்த குஷ்டரோகி பாருங்கள், அவன் இயேசுவினிடத்தில் வரும்போது அவனுடைய வாழ்க்கை என்னது? தீட்டு, பாளையத்துக்கு புறம்பானவன், சமுதாயத்துக்கு புறம்பாக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், எல்லாராலும் கைவிடப்பட்டவன். ஆனா இயேசு அவன் கையை தொட்டு அவனை சொஸ்தமாக்கி அவனை சுத்தமாக்கினவுடன் அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. இப்பொழுது வீட்டிற்கு அவன் செல்லலாம், மறுபடியும் சமுதாயத்தில் அவன் வாழலாம். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறிவிட்டது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் மேலும் மனதுருகி உங்களையும் அவர் குணமாக்குகிறார். ஏன்னா சிலுவையிலே மத்தேயு 8:17 சொல்லுகிறது போல, இயேசுதாமே உங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நோய்களை சுமந்து கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே சாபமாகி விட்டபடினால் இப்பொழுது
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி உங்களை மீட்டுக் கொள்கிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளே. விசுவாசித்து இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் சொல்றார், உன்னை சுத்தமாக்க எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக என்று சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எவ்வளவு எங்கள் மேல் இரக்கமுள்ளவர் என்ற சத்தியத்தை இந்த நாளிலே உடைய வேத வசனத்திலிருந்து, அந்த குஷ்டரோகியை சுத்தமாக்கின அந்த சம்பவத்திலிருந்து எங்களோடு பேசினீரே. உமக்கு நன்றி தகப்பனை. நன்றி நன்றி. எல்லாம் நன்றி சொல்லுங்க. வீடுகளில் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்கள் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, நீரே சிலுவையிலே எங்களுடைய எல்லா பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களை சுமந்தீர் என்று சொல்லி ஆண்டவரே அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தின நமக்கு நன்றி. ஆண்டவரே, கிறிஸ்து ஆண்டவரே எங்களுக்காய் சிலுவையில் சாபமானார் என்ற சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, நன்றி. இப்பொழுது நீர் எங்கள் சாபத்தை ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீர் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டதுக்காய் நன்றி அப்பா. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் யாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் பலவிதமான சாபங்களினாலோ ஆண்டவரே பலவிதமான வியாதி வேதனையினாலோ வாழ்க்கையிலே மிகுந்த வேதனையில யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய இரக்கம் அவர்கள் வாழ்விலே இந்த வார்த்தைகள் மூலம் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்தை தொடுவீராக. அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் நம்பிக்கையும் இப்பொழுது உண்டாகட்டும். என்னையும் ஆண்டவர் இந்த வேளையிலே சுத்தமாக்குகிறார், என்னை விடுவிக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். ஆண்டவரே உண்டாகட்டும். இப்பொழுது ஆண்டவரோட வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் மேல் பேசுகிறோம் அப்பா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் ஆவீர்களாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் சாபத்திலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாவதாக. நீங்கள் இப்பொழுதே சுகம் பெற்று உங்கள் வாழ்க்கை சுத்தமாவதாக. சகல பாவ வேதனையிலிருந்து யாரெல்லாம் ஆண்டவரே விட முடியாத பாவங்களினால் குடிப்பழக்கத்தினால் சாபமாய் அவரோட வாழ்க்கை யார் வாழ்க்கையில மாறி கிடக்குதோ இப்பொழுது அவர்களுக்கு அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாயிருப்பதாக. விடுதலை உண்டாகி இயேசுவின் இரத்தத்தினால் அவர்கள் சுத்தமாகட்டும். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கினதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.